ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து பாப்பா ஒரு வாரமாகவே கேசரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எல்லாமே அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் வந்து செய்யவே முடியல. இன்னைக்கு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அதுவும் செய்யவே இல்லை. அதையும் இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஊறுகாய் போட போகிறோம். அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, நெல்லிக்காய் பறிச்சுட்டு வந்தது ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குது. இதை சாப்பிட்டு தீக்க முடியாதுங்கிறதுனால ஊறுகாய் போட்டலாம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு நெல்லிக்காய் வேக வச்சுக்கலாம். வேக வச்சு தான் தாளிக்க போகிறேன். இட்லி தட்டை போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தான், அதனால ஒரு தட்டு போதும். இதை வேக வச்சுட்டு நம்ம கேசரி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய் வந்து அதிகமாக சேர்க்கல, எண்ணெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். நெய் சும்மா கொஞ்சம் மட்டும்தான், வாசத்துக்கு லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு மட்டும் தான் நெய் சேர்த்து போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். ஸ்டவ் இப்போதான் ஆனே பண்ணுறாங்க. லேசாக எங்கள் அம்மாவுக்கு சிரிப்பு வருது பாருங்க. ஸ்டவ் ஆன் பண்ண மறந்தது ஒரு குத்தமாமா. ஆமாம்மா, வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான், வாசமே இருக்காது, அதனால இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் முந்திரியில உடச்சி வச்சுக்கலாம், அப்பதான் ஆளுக்கு ஒன்றா கிடைக்கும், இல்லைன்னா பத்தாது, அதனால உடச்சி வச்சுக்கிறேன். காய்ச்சி முந்திரிலாம் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு, எடுத்து தட்டியில கொட்டிட்டு அதுக்கப்புறமா ரவையை வறுத்துக்கலாம். இப்ப ரவையை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சைடு நெல்லிக்காய் வேக ஆரம்பிச்சிருச்சு, ஆவி வருது. எத்தனை டம்ளர் நடக்கலையே, எத்தனை டம்ளர்னு அரைக்காமலே ரவையை கொட்டிட்டேன். சரி, வறுத்துட்டு அளந்துக்கலாம். இப்போ ரவையை வறுத்து முடிச்சாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எத்தனை டம்ளர் இருக்குன்னு அளந்துக்கலாம். காட்டிலும் ஒரு டம்ளர் தான் வருமா? ஒன்றரை டம்ளர் வரும் நினைக்கிறேன். ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளரு, இங்க வந்து 1.5 டம்ளர் இருக்குது. அப்ப வந்து 3.25 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு, அதுக்குள்ள இதை வேக வச்சுட்டு அதை தாளிச்சு விடுறதுக்கு ரெடி பண்ணலாம். பாப்பாங்களா இங்க எடுத்துக்கோ. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு ரவையை போட்டு கிண்டிக்கலாம். வருஷம் கனி நவுந்து நின்னுக்கோ, தண்ணி நல்லா கொதிக்குது. நான் பாட்டு கொட்டுறேன், அடி பிடிச்சி கெட்டியே. ஏய் இருடா, போடும்போது தண்ணி மேல தெரிக்குதுடா, இருடா வர்றேன். நல்லா கெட்டி இல்லாம கிண்டி விட்டுக்கலாம். கெட்டி பிடிச்சிடும் சீக்கிரமே. நீ சின்ன காய் எடுத்து அப்புறம் கேசரிக்கு என்னத்தை போடுறது? வச்சுப்பா, இங்க ஒடியாடா, ஏலக்காய் இடிச்சுட்டாடா. இருக்குது கேசரி பவுடர், ஆனா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த கேசரி பவுடர் கொஞ்சமா குழந்தைக்கலாம், நம்மளுக்கு தேவையான, நான் வந்து நிறைய போட்டுட்டேன். அந்த கலர் பார்த்துட்டு தேவையான அளவு ஊத்திக்கலாம்.
உப்புமாங்கிற சக்கரை போட்டா சரி. சக்கரை போட்டா பாருங்க என் முள்ளைக்கு கஷ்டப்பட்டு கேசரி செஞ்சு கேட்டாங்கன்னு செஞ்சியா உப்புமாங்கிற. இது நான் எங்க போய் சொல்றது? கலர் பத்தல தானே? இல்ல இதே இருக்குமா? ஏப்பா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பச்சை வாசம் அடிக்குதான், அதனால லைட்டா எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய் வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் அந்த அடுப்புல. கஷ்டப்பட்டு கேசரி கேட்டாங்கன்னு செஞ்சு கொடுத்தா என் புள்ளிக்கு ரவா உப்புமா மாதிரி இருக்கு. திங்க வேண்டியது ஒண்ணு விடுறது இல்ல. சக்கரை, பருப்பு, திராட்சை, முந்திரி, காளி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுறாங்க. அப்புறமேட்டு பாத்திரத்துல ஊற்றி வச்சுக்கலாம். 1.5 டம்ளர் வந்து ரவை இருந்துச்சு. அதுக்கு 1.5 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போட்டுக்கலாம். சக்கரை போட்டா கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதுல கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால கரெக்டா இருக்கும். 1/2 டம்ளர். என்ன சாமி பாக்குற? மேலே இது பற்ற போதுடா போடா. சக்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்ப இந்த எண்ணெயை சூடு பண்ண எண்ணெய் எடுத்து இதுல ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். எண்ணெயை வந்து நெய் வறுக்கும் போதே ஊற்றி வறுத்துருக்கணுங்க நிறையா. நான் வந்து மறந்துட்டேன். அதனால லாஸ்ட்டாக சூடு பண்ணி ஊற்றுறேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க என்னடா லாஸ்ட்டாக எண்ணெய் ஊற்றுறாங்க அப்படின்னு. எண்ணெயோட பச்சை ஸ்மெல்லு ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால வந்து நான் சூடு பண்ணி ஊற்றிக்கிறேன். நான் மைசூர் பாக் செஞ்சாலும் இப்படி தாங்க சூடு பண்ணி ஊற்றுவேன். பச்சையாக செஞ்சால் எனக்கு பிடிக்காது. கணேசி போடியா கேசரி மாதிரி வந்துருச்சான்னு வந்து பாரு வா. என் முள்ளை கேசரி மாதிரி இல்லைன்னா இப்ப பாருங்க கேசரி மாதிரி வந்துருச்சாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப நெய், திராட்சை, முந்திரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நெய் லாஸ்டா கொஞ்சமா போட்டாலும் டேஸ்ட் ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அதுக்காக தான். கனிமா காமி காமினா எப்படிடா காமிக்க சொல்ற? நான் இப்படி எட்டி எட்டி பாப்பேன். நான் வீடியோல பாக்கணுமா? ஃபர்ஸ்ட் எண்ணெயில செஞ்சுட்டு லாஸ்டா நெய் ஊத்துங்க. நெய்யோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். நெய் வந்து அதிகமா வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணலாங்க. இரு இரு நான் தரேன். பாப்பாக்கு சாப்பிட்றதுக்கு நெய் வேணுமா, அதனால அவளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துடலாம். இப்ப இதை செஞ்சு கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு வந்து நெல்லிக்காய் தாளிக்கிறதுக்கு யாரு வீடியோ எடுப்பான்னு தெரியல. எல்லாம் இதை சாப்பிட போறாங்க, உட்கார போறாங்க. பாருங்க நீங்களே. இப்ப அந்த திராட்சை முந்திரி எல்லாம் போட்டுக்கலாம். திராட்சை முந்திரியே இல்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. கொஞ்சோண்டு தான் இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிள்ளைங்களுக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊறுகாய் தளிச்சுக்கலாம். வந்து பாப்பா கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு. இருவரை சுடுதுடா. ஸ்வீட்னா எங்க வீட்டுல எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதனால ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேங்க அடிக்கடி. வருஷம் உடியா எங்க வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா இருக்கு. இனிப்புல கட்டக்கா இனிப்பு கரெக்டா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஏன்டா அண்ணாந்துக்கிட்டே இருக்கிற? நல்லா இருக்கா? எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஊறுகாய் தரைக்கலாங்க. காமௌண்ட்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். நாங்க என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க என்ன செஞ்சாலும் எங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் கொடுத்துடலாம். பாப்பாங்களை போய் கொடுத்துட்டு வர சொல்றேன். பஷு